எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதாவது பார்த்தோன்னா பொருளாதாரம் அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம டாப்பிக்கு தமிழில். த நேச்சர் ஆஃப் எ சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் கண்டென்ட்ஸ் அண்ட் ஹவு அண்டு வை தே ஃபைண்ட் எ பிளேஸ் இன் த சப்ஜெக்ட். இப்போ வந்து ஒரு பாடமானது வந்து பார்த்தோன்னா அந்த பாடம் அதனுடைய பொருளடக்கம் வந்து மற்றும் வந்து அது ஏன் வந்து அவை வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்த வந்து எவ்வாறு வந்து பார்த்தோன்னா அந்த பாடத்தினுடைய தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அதனுடைய பொருளடக்கம் தான் வந்து பார்த்தோன்னா கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. திஸ் நேச்சர் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஸ்டடிங் த வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் கிவன் பை த நோபல் எக்கனாமிஸ்ட். ஸோ இதனுடைய தன்மையை நம்ம புரிந்துக்கிட்டோமா பல்வேறு விதமான அந்த வரையறைகளை வந்து பார்த்தோன்னா கொடுக்கறது மூலமாக அதை படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து குறிப்பிட்ட வகையில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா நோட்டபிள் ஒரு குறிப்பிடத்தக்கதாக வந்து பார்த்தோன்னா வரையறை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க, எக்கனாமிஸ்ட் சொல்கிறாங்க. த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த டெஃபினேஷன் மேக்ஸ் சம் ஸ்காலர்ஸ் கமெண்ட் தட் இஸ் சர்ச் ஃபார் ஏ கிளியர் டெஃபினேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இஸ் அன் எக்ஸசைஸ் இன் ஃபுல்லிட்டி. சில வந்து பார்த்தீங்கன்னா வரையறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய பன்முகத்தன்மை கொண்டதாக வந்து பார்த்தோன்னா ஒரு தெளிவான ஒரு வரையறை வந்து பார்த்தோன்னா பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. J.M. Keynes for example observed that political economy is said to have strangled itself with definitions. J.M. Keynes பொறுத்தவரை அவர் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா அரசியல் பொருளாதாரம்ங்கிறது அது உற்று நோக்குதல். ஸோ அது வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு வலிமையானதாகவும் அது வந்து ஒரு சுய இதை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் அதோடு வந்து சேர்ந்து ஒரு வரையறைகளை வந்து கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி J.M. Keynes சொல்கிறாரு. த presence மேக்ஸ் ஸ்டடிங் ஏ சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸிஸ்டிங், என்ஜாயபிள் ஆர் ஒர்த்தவேல். ஸோ நம்ம வந்து அதை படிக்கும்போதே அந்த பாடமானது நமக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுவதாகவும் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கிறதாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதாகவும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாகவும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் தேர் ப்ரெசன்ஸ் இன் ஏ சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இஸ் எ கிளியர் சைன் ஆஃப் த க்ரோத் ஆஃப் சயின்ஸ். ஸோ நம்ம சமூக அறிவியல் பாடம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக படிக்கும்போது அதனுடைய க்ரோத் நமக்கு வந்து பார்த்தோன்னா அறிவியல் பற்றியான ஒரு இதையும் வந்து பார்த்தோன்னா தெளிவாக வழங்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா புவியியல் போன்ற படங்கள் படிக்கும்போது இட் இண்டிகேட்ஸ் தட் தேர் எக்ஸிஸ்ட் ஃப்ரீடம் ஃபார் பீப்புள் அசோசியேட்டட் வித் த சச் ஆஸ் சயின்ஸ் டு ஃபார்முலேட் ஃப்ரெஷ் டெஃபினிஷன்ஸ். ஸோ இதை இண்டிகேட் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அறிவியல் போன்ற அந்த ஃபார்முலாக்கள் அந்த சூத்திரங்களை பயன்படுத்தி ஒரு புதிய ஒரு வரையறைகளை வந்து உருவாக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் அசோசியேட் அப்ரிசியேட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர்டட் டு தெம் அண்ட் கம் அப் வித் எ plethora of definition saying the more the மெரீரியர். ஸோ இந்த அணுகுமுறையானது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன உருவாக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி விடுது. அவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ளோத்ரா டெஃபினேஷன் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வந்து பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா த மோர் த மெரீரியர். ஸோ அதிகமாகவும் அதாவது இணையாகவும் இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈச் டெஃபினேஷன் ரெப்ரசன்ட்ஸ் ஏ யூனிக் ஜெனரலைசேஷன். ஒவ்வொரு வரையறைகளுமே வந்து பார்த்தோன்னா என்ன வழங்குதுன்னா ஒரே மாதிரியான ஒரு பொதுவான ஒரு ஜெனரலைசேஷன் தான் ஒரு கருத்துக்களை தான் வழங்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வைட் வெரைட்டி ஆஃப் டெஃபினேஷன்ஸ் பாவ்ஸ் த வே டு அரைவ் அண்ட் நியர் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ பல்வேறு விதமான வரையறைகள் வந்து பார்த்தோன்னா என்ன வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ முழுவதுமான ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான முழுவதுமாக அந்த வழங்கக்கூடியதாக வழிமுறைகளை உருவாக்கி வழங்கக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடத்தினுடைய தன்மையானது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தினுடைய அதனுடைய கருத்துக்கள் வந்து அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ சயின்ஸ் க்ரோஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அண்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் இட்ஸ் நெவர் டெஃபினிஷன் எமர்ஜஸ் அண்ட் ஏ கான்செப்ட் அசோசியேட் வித் இட் ரிசீவ் சம் ஸ்பெஷல் எம்பேசஸ். இப்போ அறிவியல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிநிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படிநிலையிலுமே அதனுடைய புதிய வகையான ஒரு வரையறைகள் அப்படிங்கிறது புதிய கருத்துக்கள் உருவாக்கும் போது புதிய வகையான இதை வந்து பார்த்தோன்னா பெறும்போது ஒரு சிறப்பு ஒரு எம்பேசஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு
உந்துதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உருவாகிட்டு இருக்கும். அறிவியல் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய மாற்றங்கள் உருவாகும் போது புதிய புதிய கருத்துக்கள் வந்து உருவாகிட்டு இருக்கும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க பல நிலைகளில். However, the study of a subject is made possible when it possesses its clear cut definition and boundary. எனினும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது அந்த பாடத்தினுடைய படிக்கும்போது அது வந்து எவ்வாறு உருவாகிருக்கு, எப்பொழுது வந்து அதனுடைய நிலைப்பாடுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து தெளிவான ஒரு வரையறைகள் மற்றும் அதனுடைய எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பாடத்துக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 4 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, 4 வரையறைகள். ஈச் ரெஃபரிங் டு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் த க்ரோத் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் ப்ரெசன்டட் ஹியர் தே ஆர். இப்போ வந்து 4 வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ஒவ்வொரு நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாடுகள்லையும் பாடத்தம், அதாவது பொருளாதாரத்தினுடைய அந்த பொருளியலுடைய பாடத்தினுடைய அந்த க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நிலை ஸ்டேஜ் ஆனது குறிப்பாக எவ்வாறு வந்து ப்ரெசன்டடு தற்பொழுது வந்து வழங்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 4 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, 4 பேர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சுமித்தோடைய பார்க்குறோம். அவர் வந்து வெல்த் டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. வெல்த் டெஃபினேஷன் ரெப்ரசன்டிங் த கிளாசிக்கல் ஏரா. ஸோ சுமித்தோடைய செல்வ வரையறையானது என்ன வழங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மை காலத்தை வந்து வழங்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அடுத்து மார்சல் அவருடைய வெல்ஃபேர் டெஃபினேஷன் பொதுநல வரையறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ரெப்ரசன்டிங் பண்ணுதுன்னா நியூ கிளாசிக்கல் ஏரா, புதிய வந்து தொன்மை காலத்தை சகாப்தத்தை வந்து உருவாக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. ராபின்ஸனுடைய ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன் பற்றாக்குறை வரையறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வரையறையானது என்ன ரெப்ரசன்டிங் பண்ணுதுன்னா நியூ ஏஜ், புதிய காலத்தை வந்து வழங்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. சாமுவேல்ஸனுடைய க்ரோத் டெஃபினேஷன் வளர்ச்சி வரையறை அப்படின்றது அது என்ன ரெப்ரசன்டிங் பண்ணுதுன்னா மாடர்ன் ஏஜ், நவீன காலத்தை வந்து பார்த்தோன்னா வழங்கக்கூடியதாக நவீன காலத்தில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. இப்படி 4 பேருத்தினுடைய வெரைட்டி ஆஃப் டெஃபினேஷன் வந்து நமக்கு பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வெல்த் டெஃபினேஷன் சொல்லி ஆடம் ஸ்மித்தோடைய டெஃபினேஷன் பார்க்குறோம். வெல்த் டெஃபினேஷன் செல்வ வரையறைன்னு சொல்லி ஆடம் ஸ்மித்தினுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1723 to 1790. In this book, an inquiry into nature and causes of wealth of nations 1776 defines economics as the science of wealth. ஸோ ஆடம் ஸ்மித் வந்து அவருடைய நூலானது வந்து பார்த்திங்கன்னா இன்க்யூரி இன்டு நேச்சர் அப்படின்னு சொல்லி அந்த புக்கினுடைய காரணத்தின மற்றும் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன். ஸோ 2 புக்குகள் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த 2 புக்குகளுடைய வரையறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸ் ஆஃப் வெல்த்னு சொல்கிறாரு. அறிவியலுடைய செல்வம் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தை சொல்கிறாரு. அந்த 2 நூல்கள்லையும் அவர் சொன்னது அதன் விளைவாக he explains how a nation wealth is created and increased. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி ஒரு நாடு வந்து செல்வத்தை வந்து உருவாக்குறது எப்படி மற்றும் அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. he considers that the individual in the society wants to promote his own gain and in this process he is guided and led by an invisible hand. ஸோ இவர் என்ன கருதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் மேம்படணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஸோ அவனுடைய சொந்த முயற்சி மூலமாக அதனுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த வழிகாட்டுதல் மூலமாக வந்து மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனி மனிதன் அவனுடைய சொந்த முயற்சி மூலமாக வந்து பார்த்தோன்னா மேம்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு புலப்படாத ஒரு வளர்ச்சியாக சொல்லப்படுகிறது. He states that every man is motivated by his self-interest. This means that each person works for his own good. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குமே கண்டிப்பாக என்ன மோட்டிவேட்டட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சுய ஆர்வமும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சுய ஆர்வங்கிறது உருவாகுன்னு சொல்கிறாங்க. அனைத்து எல்லா நபர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணியில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கும், ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு என்கரேஜ் பண்ணும்போது மோட்டிவ் பண்ணும்போது இன்னும் என்ன பண்ணுவாங்க ஃபர்தராக அவங்க மேலும் டெவலப்பாக நல்லா ஆக்டிவாக செய்வாங்கன்னு சொல்கிறது தான் அது சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு சுமித் என்ன சொல்கிறாருன்னா சுமித் வந்து ஃபேவர்ஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த டிவிஷன் ஆஃப் லேபர் டு இன்க்ரீஸ் த குவாண்டம் ஆஃப் அவுட்புட். சுமித் வந்து அவருக்கு சாதகமான ஒரு முன்னுரையை சொல்கிறாரு. அதாவது ஃபேவர்ஸ் த இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறாரு. அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்கிறாங்க. அதாவது தொழிலாளர் பிரிவினை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பொருட்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அளவு அப்படிங்கிறது உருவாகும்னு சொல்கிறாங்க. அதை அறிமுகப்படுத்தினா டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகும் மூலமாக சிவியர் காம்படிஷன் இன் ஃபேக்டரிஸ் அண்ட் சொசைட்டி ஹெல்ப்ஸ் இன் த பெட்டரிங் த ப்ராடக்ட். ஸோ இது மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபரை வந்து பிரிவினை பண்ணி அதை 2 பிரிவாக செய்யும்போது அதில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போட்டி ஏற்படும்.
அப்போ வந்து தொழிற்சாலையில் மேலும் சமூகத்துக்கு வந்து உதவியாக இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு முறையில் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க. தரமான ப்ராடக்ட்டு. சப்ளை போஸ் இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் எ கமோடிட்டி இஸ் மேட் அவைலபிள் டு த கன்சியூமர் அட் த லோயஸ்ட் ப்ரைஸு. ஸோ அளிப்பு அப்படிங்கிறதுனுடைய அதனுடைய சப்ளைங்கினுடைய அந்த போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து செயல்படும் மூலமாக உற்பத்தி வந்து அதிகமாகும். பொருட்களோட இருப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ நுகர்வோர்களுக்கு வந்து இருப்பு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், நுகர்வோர்களுக்கு வந்து குறைந்த விலையில் வந்து பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா சுமித் அவர் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரு அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் த ஆடம் ஸ்மித், அதாவது ஆடம் ஸ்மித்தினுடைய வெளியீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெல்த் ஆஃப் நேஷன் சொல்லி செல்வங்களின் நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாரு. இது 1779 கேட்பாங்க. 1776 கொண்டு வந்தது. ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்டு த எஃபெக்டிவ் பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ செப்பரேட் டிசிப்ளின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய அந்த சிறப்பான ஒரு பொருளாதாரத்தினுடைய அந்த எப்பொழுது வந்து பொருளாதாரம் வந்து உருவானது, மேலும் வந்து அதுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய செப்பரேட்டாக இருக்கக்கூடிய அதுக்கான டிசிப்ளின் என்ன, பொருளாதாரத்துக்கான நடவடிக்கைகள் அதாவது செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கிறதும் இந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை பற்றியான கிரிட்டிசிசம் பார்க்குறோம். இப்போ வந்து ஸ்மித்துடைய இதுதான் ஆடம் ஸ்மித்தினுடைய கான்செப்டுக்கான கிரிட்டிசிசம், விமர்சனம் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொன்ன கான்செப்ட்டுக்கான விமர்சனங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் கிரிட்டிசிசம் சொல்லுவோம். ஃபார் ஸ்மித் எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸ்மித் பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செல்வம் அப்படிங்கிறது செயல்பாடுகள் மூலமாக பெறப்படக்கூடியது. அதேமாதிரி செல்வம் அப்படிங்கிறது வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் அமையுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அன்டியூ எம்பசிஸ் இஸ் கிவன் டு மெட்டீரியல் வெல்த். மேலும் வந்து அது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒருங்கிணைந்த வந்து பார்த்திங்கன்னா செல்வமானது வந்து பார்த்தோன்னா ஒரு செல்வம் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் வெல்த், அதாவது செல்வம் அப்படிங்கிறது ஒரு பொருள் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. வெல்த் இஸ் ட்ரீட்டட் டு பி அண்ட் எண்ட் இன் இட்ஸ் செல்ஃப். செல்வம் அப்படிங்கிறது எப்படி வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா, அது வந்து அதை நம்ம அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் அதன் மூலமாக தான் அதனுடைய தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் வியூஸ் லீட்ஸ் ஹிம் டு இக்னோர் ஹியூமன் வெல்ஃபேர் ஆஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, இதில் வந்து மனிதனுடைய பொதுநலம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கப்படக்கூடியது, புறக்கணிக்கப்படக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு அடிப்படையான ஒரு பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன் வெல்ஃபேருங்கிறது. ஸ்மித் ஸோ அது வந்து இதில் வந்து இவருடைய கான்செப்டில் வந்து புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்மித் வந்து gives this definition when religious and spiritual values are held high. ஸ்மித் பொறுத்த வரைக்கும் அவருடைய வரையறைகள் வந்து பார்த்தோன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தோன்னா மதம் சார்ந்த மற்றும் வந்து ஆன்மீகம் சார்ந்த அந்த மதிப்புகளுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமான ஒரு இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரஸ்கின் அண்டு கார்லே ரிகார்டு எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ டிஸ்மல் சயின்ஸ், பிக் சயின்ஸ் எக்ஸெட்ரா. ரஸ்மெல் அண்ட் கார்லே வந்து என்ன சொல்கிறாங்க, பொருளியல் அப்படிங்கிறது ஒரு டிஸ்மல் சயின்ஸு மற்றும் வந்து பெரிய ஒரு அறிவியல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆஸ் இட் டீச்சர்ஸ் செல்ஃப்னஸ் விச் இஸ் அகைன்ஸ்ட் எத்திக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா கற்பிக்கும் பொழுது ஒரு சுயநலமற்று மற்றும் அது வந்து பார்த்தோன்னா எத்திக்ஸ் அதாவது இதிகாசங்களுக்கு எதிரானதும் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து அவருடைய கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.